கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எல்லாருமே சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அப்டேட் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுங்கிற விஷயம். இதுக்கு முன்னாடி ஸ்குவாட் அனௌன்ஸ்மென்ட் இன்னும் வரல. பட் இருந்தாலும் 15 பேர் யாருங்கிறத நமக்கு ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறதே அவ்வளோதான். வெளியில இருந்து ஒரு யங்ஸ்டரை திடீர்னு நல்லா கூப்பிட்டு வரப்போறது கிடையாதுங்க. கண்டிப்பா இந்த 15 பேர் தான் இருக்க போறாங்கிறத ஸ்குவாட் ஷாட்டா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதை தொடர்ந்து பிளேயிங் 11 எப்படி இருக்கும் நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். அந்த பிளேயிங் 11 தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகணும். ஓடிஐ ஃபார்மட்டும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா யாரு வரப்போறா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஓடிஐ டீம், அதை மறந்துடாதீங்க. ரிங்கு சிங்கோட பேர்லாம் நிறைய பேர் சொல்லலாம். கண்டிப்பா எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஓடிஐ ஃபார்மெட்டுக்கு இவங்க சூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுல யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில். ஒய் நாட் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். ஆனா ஜெய்ஸ்வாலை தாண்டி கில்லுக்கு தான் போவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஒரு 3 ஃபார்மெட்டு நச்சுன்னு ஆடக்கூடிய ஆளு. ஆனா ஜெய்ஸ்வாலை T20 ஸ்பெஷலிஸ்டா மட்டும் வச்சிருக்காங்க. டெஸ்ட்ல நம்ம பார்த்தோம், நல்லா தான் ஆடினாரு. அதுக்காகவே ஓடிஐக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா சப்போஸ் அவர் கண்டிப்பா ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தாலுமே கில்லத்தா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஓபன் பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். அண்ட் செகண்ட் நம்ம பார்க்க போறது, அதாவது ஒன் டவுன் பொசிஷன்ல நம்ம பார்க்க போறது விராட் கோலி. அதுல மாற்றமே கிடையாதுங்க. அவர் தான் ஒன் டவுன்ல ஆட போறாரு. இந்த தடவையும் வந்துட்டு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நிறைய டைம் இருக்கு. ஆனா என்னப்பா அந்த 5வது ஸ்டெம்ப்ல வர பாலை மட்டும் தொடாத அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பெட்டிஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி விராட் கோலி இதையும் செமையா ஆடி சூப்பரா வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதே சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபார்மேட்ல அதிக ரன் அடிச்சவங்களோட பட்டியல்ல 3 பிளேயர் இருக்காங்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். அதுல ஒரு ஜாம்பவான் பிளேயர் போயிட்டாரு, வேற யாரும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி சிக்கர் தவான். அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆன் டாப்புங்க. 2 பேரும் கசாமோசான் ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த தடவையும் நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமா என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்ரேயாஸ் ஐயருங்க. மாற்றமே கிடையாது. இந்த வருஷம் 4 கோப்பை எல்லா ஃபார்மேட்லயும் கலக்கி போட்டிருக்காரு. ரஞ்சி கோப்பை ஆகட்டும், இரானி கப் ஆகட்டும், ஐபிஎல் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். அதை தொடர்ந்து சையத் முஸ்டாக் அலி டிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்தே ஆகணும். அதை தொடர்ந்து ரிஷப் பண்ட் இருக்க போறாரு, ஹர்திக் பாண்டியா இருக்க போறாரு. ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரவி ஜடேஜா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. குல்தீப் யாதவ், முகமது ஷமி, சிராஜ் அண்ட் பும்ரா இது தாங்க பிளேயிங் 11 இருக்க போகுது. இதுல ஏதாவது மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ், அதாவது குல்தீப் யாதவ் பதிலாக அக்ஷர் பட்டேல் வரலாம். இல்ல ஜட்டுக்கு பதிலாக வருவாங்களான்னு கேட்டா டவுட் தான். ஆனா அக்ஷர் பட்டேல் உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி KL ராகுலுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கணுங்க. அதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷனுமே கூட. ஆனா ஆடுவாரா மாட்டாரான்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. ஒன்னு, மீதி இருக்கக்கூடிய பாக்ஸிங் டெஸ்ட் அண்ட் இந்த முழு டெஸ்ட் சீரிஸையுமே வந்துட்டு நம்ம வின் பண்ணும்போது KL ராகுலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும். நம்பர் 2 ஓடிஐ சீரிஸ் வந்துட்டு வரப்போகுது ஜான்வரியில இங்கிலாந்துக்கு எதிராக. அந்த ஸ்குவாட்ல KL ராகுல் இருந்தார் அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்குவாட்ல இருப்பாரா இல்லையான்னு பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் KL ராகுல் வேணும். ஆனா ஃபிக்ஸ் பண்றதுக்கு இடம் இல்லாதனால நான் வெளியில வச்சிருக்கேன். ஓவராலா இதுதான் என்னுடைய ஸ்குவாட். நான் ஒரு 1 செகண்ட் வந்துட்டு நான் சொல்றேன். நீங்க பாருங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது ஷமி, முகமது சிராஜ் அண்ட் பும்ரா. இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள். இது போக உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பிளேயிங் 11 இருக்கும் இல்லையா ப்ரோ, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாற்றம் இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நீங்க ஒன்று உருவாக்கி வச்சிருப்பீங்க. அதையும் தாராளமா கமெண்ட் செக்டர்ல சொல்லலாம். அதை தொடர்ந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிப்பமா மாட்டமா, வென்யூஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா, எப்படி இந்தியன் டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.